ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற செடி அவரையோட விதைங்க. செடி அவரையோட துமரை அது கஸ்தூரி மஞ்சளுங்க. கஸ்தூரி மஞ்சள் முளைச்சி வச்சுருக்கு. சீசன் பார்த்து நட்டோம்னா நல்ல மண் பொல பொலன்னு இருந்தாவே போதுங்க, நல்லாவே வரும். கஸ்தூரி மஞ்சளெல்லாம் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம கடையில் வாங்குறது ஒரிஜினலாக இருக்குமான்னு தெரியாது, நம்மளே பொடிச்சு வச்சுக்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாகும். இது பாவக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், பயிறு இதெல்லாம் எங்கள் செடியிலேருந்து தாங்க. இது நான் போன வருஷம் எடுத்து வச்ச விதை போட்டேன். அது வருமானே நினைக்கலைங்க, வந்தால் வரட்டும்னு போட்டேன்னா நல்லா காய் வருதுங்க. பீக்கங்காய் ரொம்ப சூப்பராகவே வருதுங்க. போன வருஷம்லாம் ரொம்ப இஷ்டம் மாதிரி இருந்தது, போதும் போதும் அளவுக்கு. இந்த வருஷம் பார்க்கலாங்க. இது கத்திரிக்காய் 4 வருஷம் வருதுங்க. கத்திரிக்காய் செடி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சிங்கனாவே போதும், ஒரு செடி வச்சாவே போதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லாவே காய்க்குது. அது மாதிரி அவரைக்காய் அப்படித்தாங்க. அவரைக்காய் செடி அவரைக்காய் வைங்க. செடி அவரைக்காய் வச்சிங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய காயாக வருது. ஒரு 10 செடி தொட்டியில் வச்சிங்கனாவே போதும். அதோட விதை தான் இது. சூப்பராகவே வருதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு சொல்கிறாங்க, பெரிய குடும்பத்துக்கு நான் சொல்லலை. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இது பரவாயில்ல. இது மாதிரி கோவக்காயெல்லாம் பரவாயில்லைங்க. இது பீன்ஸு, லாங் பீன்ஸு அது வருது. நாங்கள் டெய்லி பொரிச்சு வச்சுருவோம். அப்புறம் ஒன்றா சேர்த்து ஒரு நாளைக்கு பொரியல் வைப்போம். கோவக்காய் நிறையவே வருதுங்க. தோட்டி வச்சு பொரிக்கணும், ரொம்ப உயரத்தில் இருக்கிறனால நான் கீழே இருக்கிறது மட்டும் பொரிச்சிட்டு வந்தேன். ஒரு 4 காய் ரொம்ப அழகாக வருது. சூப்பராக இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறி நம்ம வீட்டிலே வச்சு ஈஸியாகவே எடுக்கலாங்க, கடையில் போய் மார்க்கெட்டில் வாங்குறத விட.